சீனர்களுக்கும் இந்தியர்களுக்கும் தமிழர்களுக்கும் நட்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கதாபாத்திரம் தான் போதி தர்மர். இப்ப போதி தர்மரை நட்பை ஏற்படுத்துற இடத்துல சீனாக்காரனை வில்லனா போட்டு அவன் போதி தர்மரை பத்தி இந்தியர்கள் என்னடா படம் எடுத்து வச்சிருக்காங்க, தமிழர்கள் என்னடா படம் எடுத்து வச்சிருக்காங்கன்னு பார்த்தா ஆக்சுவலா ரொம்ப நல்ல படம். அது வந்து அவருடைய ஒரிஜினல் வரலாறு வந்து அதுல அப்படியே ரொம்ப ஆத்தென்டிக்கா அதுல பதிவு பண்ணிருப்பாங்க. அந்த படமும் நாங்க அப்பதான் பார்த்தோம். ஆனா வள்ளலாரை எதிர்க்கக்கூடிய ஒரு குரூப் வந்து என்ன பண்ணுதுன்னா, வள்ளலார் மெயினான அடையில அவர் வந்து இறந்துட்டாரு, அவரை கொண்டுட்டாங்க, விஷம் வச்சு கொண்டுட்டாங்க, இங்கதான் அடிச்சாங்க, அங்கதான் புதைச்சாங்கன்னு உளறிட்டு இருப்பாங்க. அப்ப இவர் என்ன பண்றாரு, நம்ம ஏஆர் முருகதாஸ் இங்க கொஞ்சம் கதையை டிப்படி அந்த பிரச்சனை வெள்ளக்காரன் ஆக்சுவலா ஓப்பனா சொன்னா நம்மளோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் போனதுக்கு முக்கிய காரணமே வெள்ளக்காரங்க தடை போட்டானோ. வெள்ளக்காரன் என்ன பண்ணா, மார்ஷியல் ஆர்ட்ஸ் சொல்லி கொடுக்குற எல்லா வாதியார்களையும் வெட்டுனா. ஷாவ்லின் குங்ஃபூன்னு சொல்றாங்கல்ல, இன்னைக்கு ஷாவ்லின் குங்ஃபூ அதோடைய ஃபவுண்டிங் ஃபாதரா நம்ம சொல்லல, அவங்களே சொல்றதுதான். அப்ப வந்து புத்திசம்ங்கிறது ஒரு ரிலீஜியனா அங்க ஃபாலோ செய்யப்பட்டு கொண்டு இருக்கும். இவர் அங்க போய் ஒரு வெர்ஷன் ஆஃப் புத்திசத்தை உருவாக்குறாரு. அதான் ஜென் புத்திசம். வணக்கம். வருண் டாக்ஸ்ல போதி தர்மரை பத்தி பேசுங்க கேட்டிருந்தாங்க. அதான் ஏஆர் முருகதாஸ் வந்து ஒரு படமே எடுத்துறாங்க. அதுக்கு மேல நம்ம என்ன வந்து அவ்வளவு கிராபிக்ஸ் பண்ணி பிரம்மாண்டமா வந்து போதி தர்மரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். பட் போதி தர்மரை பத்தி தெரிஞ்ச விஷயங்கள் மட்டும் இல்லாம தெரியாத தகவல் இன்னும் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம அதை வச்சு நம்மளுடைய ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல நிறைய கலைகள் இருந்தது இல்லையா, அது எப்படி வந்து கடல் கடந்து போய் இன்னைக்கு நம்மளோட கலைன்னு சொன்னா வந்து யாரும் நம்பவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அண்ட் போதி தர்மர் யாரு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏன் ஒரு பிரின்ஸா இருந்தவர் போயிட்டு ஒரு மாங்கா மாதிரி சைனால போய் செட்டில் ஆனாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து பாரி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். இவர் வந்து ஒரு புத்திஸ்ட் அப்படிங்கிறாங்க. இது வந்து சித்தர்கள் மூலியமா ரொம்ப இன்ஃபுளுன்ஸ் ஆகி போனாங்க அப்படிங்கிறாங்க. கன்ஃபியூஷன் வந்து ஆரம்பிக்க விரும்பல. பட் பேசிக்கலி போதி தர்மரை பத்தி அந்த 7ஆம் அறிவு படம் வந்ததுக்கு முன்னாடில இருந்தே நீங்க கூட ஏதாவது ரிசர்ச் எல்லாம் வந்து பண்ணிருக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பேசிக்கலி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து சொல்லுங்க பாரி. அடிப்படையில வந்து இந்த போதி தர்மரை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்ட அனுபவத்துல இருந்து வந்து அது கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன். அது காலேஜ் டேஸ்ல, காலேஜ் மேபி லைக் ஃபர்ஸ்ட் இயர் ஆர் செகண்ட் இயர் அந்த டைம்ல நாங்க வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பாரு, சிவசுப்ரமணியம் கூட படிச்ச பையன், தமிழ் பையன், பட் டெல்லியில செட்டில்டு. ஸோ வளர்ந்தெல்லாம் டெல்லி, பட் தமிழ்ல படிச்ச தமிழ் பையன். அவங்க நாங்க உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது இந்த ஹிந்திக்காரங்க வந்து தமிழர்களை கொஞ்சம் நோட்டி சொரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்கல்ல காலேஜஸ்ல. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு அவங்களோட நாங்க பேசுறதுக்கு போறதுக்குலாம் சில கண்டென்ட்ஸ் எல்லாம் நாங்க தேடிக்கிட்டே இருப்போம். அப்ப தேடும்போது அவன் தான் வந்து என்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் சொன்னான், தமிழால் தான் போய் மார்ஷியல் ஆர்ட்ஸே இன்வென்ட் பண்ணிருக்காரு போல அப்படின்னா. எங்கடா சொல்ற அப்படின்னு சொன்னேன். இல்ல இங்க பாரு, நான் ஒரு பிளாக்ல பார்த்தேன். அப்ப பிளாக்ஸ் இருக்கும். அந்த பிளாக்ல வந்து பார்த்துட்டா ஒரு தமிழ் மாங்க் தான் வந்துட்டு பல்லவா டைனாசிட்டில இருந்து போய் அங்க போய் ஜென் புத்திசத்தை ஆரம்பிச்சாரு. அவர் தான் வந்து மாஸ்டர் ஆஃப் ஷாவோலின் அறியப்படுறாரு. ஷாவோலின் டெம்பிள்ல அந்த ஷாவோலின் குங்ஃபுடைய கலையை முதல்ல அறிமுகப்படுத்தி அதை வளர்த்தெடுத்தவர் அவர் தான் அப்படின்னு சொல்லி சில ஆர்டிகல்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. இங்கிலீஷ்ல தான் இருந்துச்சு. அதை படிச்சுட்டு ஆமா பல்லவா டைனாசிட்டில இருந்து சவுத் இந்தியால இருந்து போயிருந்தா தமிழால தான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அப்புறம் அதை நோண்டுறோம். பட் ஓப்பனா நான் சொல்றேங்க, அந்த டைம்ல போதி தர்மர்னு பேரே இல்லை. நான் இன்னொன்னு சொல்றேன், உண்மையிலே இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தான் போதி தர்மர்னு பேரே இணையதளத்துல ஏறிச்சு. அதாவது இந்த ஆர்டிகல்ஸ்லயும் ஆட் ஆயிடுச்சு. ஆமா, இந்த ஆர்டிகல்ஸ் அந்த பழைய ஆர்டிகல்ஸ் இன்னும் ஆட் ஆகல. தாமோ அப்புறம் வந்துட்டு எத்தனையாவது புத்தா இல்ல தர்மதாரான்னு ஒண்ணு, அதுக்கப்புறம் புத்தி தாரான்னு. இந்த புத்தி தாரா, தர்மதாரா, அதுக்கப்புறம் வந்துட்டு டாமோ, இந்த 3 பேர்ல தான் இந்த இவரை வந்து அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆர்டிகல்ஸ். அப்ப அப்படிதான் இந்த 3 போதி தர்மர்னு இல்லவே இல்லை. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தான் போதி தர்மருங்கிற பேரே ஆர்டிகல்ஸ்ல ஆட் ஆச்சு. சைனால இருக்கக்கூடிய எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸ்லயுமே அங்க இல்ல. அதுக்கப்புறமா நான் வெரிஃபை பண்ணேன். ஸோ மேபி அதுல அந்த படத்துல கொஞ்சம் நம்மளோட இந்தியனைஸ்டு வெர்ஷனா மாத்தணுங்கிறதுக்காக அவங்க பண்ணாங்களான்னு தெரியல. ஏன்னா அந்த போதின்ற வார்த்தை இவர் ஆட் பண்ணிருக்காருன்றீங்களா? ஆமா, போதி தர்மாங்கிற அந்த வார்த்தையே, போதி தர்மா அப்படிங்கறதே வந்து நீங்க சொன்ன பேர்ல தர்மான்னு வருது. அந்த போதி ஆட் பண்ணிருக்காரு போல. தர்மாங்கிறது வந்து புத்திசத்துடைய தர்மம் அப்படிங்கறத அதுல இருந்தான் பேசணும். சோ தர்ம தாரா அப்படின்னா தர்மத்தை கொடுத்தவர்னு பொருள். தாரானா கொடுக்கறதுன்னு அர்த்தம். அதே போல புத்தினா அறிவுன்னு அர்த்தம். புத்தி தாரானா புத்தியை கொடுத்தவர்னு பொருள். இந்த 2 பேர்ல தான் அவர் இருந்துச்சு. சோ தாராங்கிறது தரது அப்படின்னு நமக்கு தாரான்றப்போ உங்க கேட்டு தாங்க ஞாபகம். அது பேசாம இருக்கு. ரைட். வந்து அவங்க நயன்தாரான்ட்டாங்க, நீங்க வேற அந்த லெவலுக்கு எல்லாம் போக மாட்டேங்க. வந்துட்டு கொடுக்குற இது விஷயம் இருக்கு. அப்ப இதை நாங்க பார்த்தோம். பார்த்துட்டு என்னடா இது பேர் வந்து ஆக்சுவலா அப்ப எங்களுக்கு அந்த போதி தர்மருங்கிற பேரே இல்லை. நாங்க பார்த்துட்டு பரவாயில்லையே இது நம்ம ஆள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அதெல்லாம் நாங்க மனசுல வச்சுட்டு நாங்க பேசிக்குவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் அது அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப ஏஆர் முருகதாஸ் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்க போறாருன்னு சொல்லிட்டு அது அங்க முன்னாடி
சீனாவுல போயிட்டு குங்ஃபுவை கத்து கொடுத்தவர் நம்ம ஆளு அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயம்லாம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. அப்பதான் விக்கிபீடியா ஆர்டிகல் ஃபர்ஸ்ட் டைம் எழுதப்பட்டிருக்கு. அப்பதான் எக்ஸ்போஸ் ஆகுது. அப்பதான் அந்த விக்கிபீடியா ஆர்டிகல்ல போதி தர்மருங்கிற பேர்ல விக்கிபீடியா ஆர்டிகல்ஸ் வர ஆரம்பிக்குது. அப்போ எனக்கு மனசுல பட்டுருச்சு, இது வந்து இந்த பிலிம் பேஸ்டான ஆட்கள் அவங்க வந்து முழு ஆர்டிகல் எழுதியிருக்காங்கிறது அப்பட்டமா எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு முன்னாடி விக்கிபீடியா ஆர்டிகல் இல்ல, தாமோங்கிறதுக்கு இருந்துச்சு, போதி தர்மங்கிற பேர்ல இல்ல. அது ரெண்டும் அசோசியேட்டடா இல்ல, தனித்தனியா இருக்கு. சோ அது ரெண்டும் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி அசோசியேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தகுந்த போல நாங்க பார்க்காத சில விஷயங்கள், அதாவது பாத்தீங்கன்னா தாமோ வந்து அங்க விஷ வச்சு கொண்டுட்டாங்கிறது, இந்த கதையெல்லாம் அந்த ஆர்டிகல் இருந்துச்சு. இது எல்லாமே கதை, சினிமாக்காக இவங்க மாத்துனது. சீரியஸா சொல்றீங்க? சீரியஸா, இது அப்படி நடக்கல, அப்படிலாம் நடக்கல. அவங்க விஷம் வச்சு கொண்டது இல்லன்றீங்க. வேற எது? வேற என்ன, இப்ப போதி தர்மருங்கிற பேரே அங்க கிடையாது. அதான் சொல்றேன், நான் சொல்லுவேன் தர்மதாரா, அப்புறம் வந்துட்டு புத்திதாரா. இந்த விஷம் வச்சு கொண்டது புத்திதாரா, தர்மதாரா. இவங்க இந்த தர்மதாரா புத்திதாராங்கிறத மாத்திட்டு புத்தி தர்மா, போதி தர்மான்னு மாத்தி வச்சிருக்காங்க. சோ இது சான்ஸ்கிரிட்டைஸ்டா மாத்தினதை நான் ஃபீல் பண்றேன். ஓகே, சரியா? அது நீங்க தமிழ் பேர் கூட புத்தியை தந்தவர் அந்த மாதிரி மாறிச்சு போல. ஆமா, அது ஆக்சுவலா புத்தியை தந்தவர்ங்கிறது கரெக்ட், அப்படிதான் பேர் இருந்துச்சு. புத்திதாரா, தர்மதாரா, தர்மத்தை கொடுத்தவர்னு பேரு. இப்ப இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா தர்மத்தை கொடுத்தவர், புத்தியை கொடுத்தவர்ங்கிறது தமிழ்லயே தெளிவா தெரியுது. ஆனா போதி தர்மானா என்ன, போதி என்ன தர்மா, அப்படி அந்த டேர்மே இல்லையே. பட் இது ரெண்டையும் போட்டு டேர்மா மாத்தி இவங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்காக இருந்த டீம் தான் இதை மாத்திருக்காங்க, ஏதோ மாத்திருக்காங்கன்னு தோணுது. அதுக்கு முன்னாடி இப்படிதான் இருந்துச்சு. சரி, இந்த டைம்லயே நாங்க போதி தர்மரை வச்சு அங்க வந்த படத்தையும் நாங்க பார்த்தோம். அந்த படத்துக்கு பேரும் போதி தர்மர்லாம் கிடையாது, வேற ஏதோ பேரு தான். ஏதோ ஒரு சைனீஸ் மூவி. அது பிளாக் அண்ட் ஒயிட் படம். அவ்வளவு பழைய படமா? பிளாக் அண்ட் ஒயிட் படம். அந்த படத்துல வந்துட்டு அதாவது ஒரு மாதிரி இந்த ஒரு பியூர் பிளாக் அண்ட் ஒயிட் கூட கிடையாது. அந்த ஒரு தெரியுமில்ல, அந்த பிளாக் அண்ட் ஒயிட், அந்த கலர் ரொம்ப பழைய படம், அது ஒரு மாதிரி இருக்கும். பாருங்க, அது நல்ல, ஆக்சுவலா ரொம்ப நல்ல படம். அது வந்து அவருடைய ஒரிஜினல் வரலாறு வந்து அதுல அப்படியே ரொம்ப ஆத்தென்டிக்கா அதுல பதிவு பண்ணிருப்பாங்க. அந்த படமும் நாங்க அப்பதான் பார்த்தோம். அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல பார்த்தோம். யூடியூப்ல கட் பண்ணி இருக்கும். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. படம் பேர் நான் மறந்துட்டேன், உண்மையிலேயே ஞாபகம் இல்ல. பட் ஏதோ சைனீஸ் போடுவாங்க பாருங்களேன் கீழே. இருக்கட்டும், பாருங்க, பிளாக் அண்ட் ஒயிட் படம் ரொம்ப நல்ல படம். எல்லாமே பாருங்க. அதுல அவர் எப்படி இங்க இருந்து கிளம்பி போனாரு, அது எல்லா கதையும் இருக்கும். ஓகேவா? அதுல வந்து தமிழ்நாடு மாதிரிலாம் காமிப்பாங்களா? தமிழ்நாடு மாதிரி கட்ட மாட்டாங்க, பட் தமிழ்நாடு மென்ஷன் பண்ணுவாங்க. தமிழ்நாடுங்கிறது அந்த 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 மேப்ல காட்டுவாங்க. அந்த மேப்ல இருந்து இப்படி போற மாதிரி காட்டுவாங்க, கப்பல்ல போற மாதிரி அந்த ஒரு வரைஞ்சு காட்டுவாங்க. இங்க நம்ம தமிழ்நாட்டுல நடக்கிற மாதிரி ஒரு சில சீன்ஸ் இருக்கும். ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா அது சைனீஸோடைய அந்த சைனீஸ் ஆக்டர்ஸ் தான் எல்லாமே நடிச்சிருப்பாங்க. அந்த பல்லவா கிங் எல்லாம் வந்துட்டு சைனாக்காரங்க தான் நடிச்சிருப்பாங்க. சோ அது பார்த்தா உங்களுக்கு பெருசா அவங்க அந்த காஸ்டியூமும் வந்து நம்ம ஊர் காஸ்டியூம் எல்லாம் கொஞ்சம் நகையை மட்டும் கொஞ்சம் வேற மாதிரி போட்டு ஒரு மாதிரி இருக்கும். அதுல வந்து அந்த ஆக்சுவலா நல்ல படம், நீங்க பாருங்க. அதுல வந்து இங்க அவர் வந்துட்டு ஒரு துறவியா மாறுறது எப்படிங்கிறது வரும். அவர் ராஜாவா இருப்பாரு, அதாவது ராஜானா இந்த சென்ஸ் இளவரசரா இருப்பாரு, 3வது பையனா இருப்பாரு. அவர் வந்து நிறைய அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சந்திப்பாரு, சரி செய்வாரு, இது போவாருன்னு இருக்கும். அப்புறம் வந்து இங்க வந்து அவர் அதுக்கு ஒரு கதையெல்லாம் இருக்கும். அதாவது எப்படி இவர் புத்த மதத்துக்குள்ள அவர் போனாருங்கிறதுக்கு ஒரு கதையெல்லாம் வரும். இன்ஸ்பயர் ஆயிட்டாரு, அந்த எப்படி புத்த மதத்துக்குள்ள அவர் போனாரு, அவர் புத்த மதத்துக்குள்ள எப்படி அவர் வளர்ந்தாருங்கிற கதையெல்லாம் இருக்கும். ஒன்ஸ் இது வளர்ந்ததுக்கு அப்புறம் புத்த மதத்துடைய அந்த இதுல வந்துட்டு தன்னுடைய டீச்சிங்ஸை, தன்னோட மெடிடேஷன் மூலயமா கொண்டு வரக்கூடிய சில விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் போயிட்டு, அப்ப இங்கேயே வந்து அவர் ஒரு வாரியரா இருந்தாருங்கிறதுலாம் வரும், ஒரு போராளி, அது மாதிரிலாம் வரும். அப்புறம் இங்க இருந்து அவர் வந்து சீனாக்கு போய் புத்த மத பிக்குகள் எல்லாம் போய் சந்திச்சு அவர் பேசணும், இதெல்லாம் பண்ணணும்னு போவார். இவரோட கருத்துக்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் ஸ்ப்ரெட் பண்ற, இவரோட நாலேஜ் ஸ்ப்ரெட் பண்றதுக்கு போவார். ஆனா அங்க அந்த படத்துல எப்படி காட்டுனா, அங்க ஆல்ரெடி புத்திசம் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் ரிலீஜன் தான். அப்ப வந்து புத்திசம்ங்கிறது ஒரு ரிலீஜியனா அங்க ஃபாலோ செய்யப்பட்டு கொண்டு இருக்கும். இவர் அங்க போய் ஒரு வெர்ஷன் ஆஃப் புத்திசத்தை உருவாக்குறாரு. அதான் ஜென் புத்திசம். மகாயான புத்திசமும் ஜென் புத்திசமும் ஒண்ணா? இல்ல, வேற. அது மகாயானம், ஈனயானம் அதெல்லாம் வேற. சீனால வந்துட்டு பாத்தீங்கன்னா ஈனயானம் தான் பரவி இருந்துச்சு. இவர் போய் ஜென்ன்றத வந்து இது பண்றாரு. தென் புத்திசம்ங்கிறது தான் ஜென் புத்திசமா இருக்கணும்னு நம்மளுடைய கணிப்பு. சரிங்களா? ஏன்னா ஜென் அப்படிங்கிறது வந்து மெடிடேஷன் அப்படின்னு அவங்க பொருள் கொடுக்குறாங்க. பட் அதுக்கு அந்த ஜென்ங்கிற வார்த்தைக்கு மெடிடேஷன்ங்கிறதுக்கு மீனிங் வரல சைனீஸ்ல. சோ மேபி பட் அந்த வேர்ட் இதை தவிர்த்து வாட் இஸ் ஜென் புத்திசம்? பேசிக்கலி மெடிடேஷன் மூலமா நீங்க வந்து ஞானம் அடைகிறது, மெயின் நிர்வாண நிலை அடைகிறது. இதுதான் நம்ம தமிழர் சித்தம் தானங்க. அதேதான் தமிழர்களுடைய வாழ்வியல்ல அப்படியே டைரக்டா கொண்டு போய் அந்த ஆசிவக மரபு அதே இதை கொண்டு போய் சொல்றது. அந்த பிலாசபியை வந்து இவர் கொண்டு போய் பரப்புறாரு.
அப்ப அந்த இதுக்கு போகும்போது அவர் மெடிடேட் பண்றது இதெல்லாம் சொல்றாரு. அப்ப இவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆளா இருக்கணும்ல. ஆனா இவரை வந்து அங்க மதிக்க மாட்டாங்க. அங்க இருக்க புத்த பிக்குகளோ, சாவ்லின் மக்களோ யாருமே அங்க இருக்கக்கூடிய புத்த பிக்குகள்லாம் இவரை வந்து பெருசா கன்சிடர் பண்ணாத மாதிரி ஒரு அதாவது அங்க மக்களே இவரை வந்து மதிக்க மாட்டாங்க. புத்த பிக்குகள் கூட கொஞ்சம் பேர் வந்து இறங்கி வருவாங்க. இந்த மக்களே வந்து பெருசா மதிக்காத மாதிரியான சீன்ஸ் எல்லாம் அந்த படத்திலேயே வரும் நிறைய. இந்த பழைய படம் ரொம்ப நான் பார்த்தும் காலேஜ் டைம்ல பார்த்தேன். எனக்கு திரும்ப இதுக்காக பேசணும்னு பார்க்கவும் இல்ல. அதுல என்ன சீன்ஸ் எல்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இவர் போவாருங்க. போகும்போது யாரும் வந்து இவரை போட்ல ஏத்திக்க மாட்டாங்க. அதாவது இவர் அங்க போயிடுவாரு, ஊருக்கு போயிடுவாரு, சைனீஸ் போயிடுவாரு. அங்க போனோடனே இவருக்கு போகும்போது யாரும் இவர் வந்து ஏன்னா இவரோட ட்ரெஸ்ஸிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க ட்ரெஸ்ஸிங்ல இருக்கும். அதுல நான் சாதாரணமான ஒரு காவி வேட்டி மாதிரி கட்டியிருப்பாரு. காவின்னா அது ஒரு வெள்ளை வேட்டி மாதிரி கட்டியிருப்பாரு. வெள்ளை துண்டு மாதிரி ஒண்ணு போட்டிருப்பாரு. அப்ப அந்த வெள்ளை துண்டு வெள்ளை வேட்டியும் போட்டுருக்கு நம்ம ஊர்ல இருக்குது. அந்த இதுல போட்டு அவர் போகும்பொழுது அங்க அவர் யாரும் மதிக்க மாட்டாங்க. அவங்களாம் அந்த ஃபுல்லா அந்த இதெல்லாம் அந்த ஒரு பட்டை வந்து ஃபுல்லா ட்ரெஸ்ஸா போட்டு சுத்திட்டு இருப்பாங்க. இவர் வந்து ஒரு காட்டன் வேட்டியும் இதையும் போட்டு தான் அவர் வருவாரு. அப்ப வந்து இவர் வந்து ஒரு பார்பேரிக் இது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அவர் யாரும் வந்து இது பண்ண மாட்டாங்க. கருப்பா வேற இருக்காருங்கிறனால கருந்தோல் அப்படிங்கிறது இன்ஃபேக்ட் இன்னைக்கு வரைக்குமே கருப்பு தோல் அப்படிங்கிறதுக்கு வந்து சைனீஸ் அண்ட் ஜாப்பனீஸ் வந்து கொஞ்சம் இன்னுமே ரேஷியல் இதை வந்து காட்டுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் காட்டுறாங்கிறது நிறைய பேர் அங்க அதிகமா காட்டுறாங்க அப்படின்னு பக்கத்துல கூட உட்கார மாட்டாங்க. ஏன்னா அந்த கருப்பு தோல்லாம் அழுக்கு அப்படின்னு அவங்க அப்படி புரிஞ்சுக்கிறாங்களாம். சோ வந்துட்டு உட்கார மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல அவர் அங்க போனோடனே யாருமே அவரை வந்து மதிக்க மாட்டாங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, எதுவுமே. அவர் அப்படியே போவாரு, கடையில போய் ஏதாவது வாங்கலாம்னு போனா கூட உனக்குலாம் இது எங்க கிடையாது போன்னு சொல்லி விரட்டி விடுவாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துவாங்க. அப்ப இவர் அப்படியே போயிட்டு இருப்பாரு. போயிட்டு இருக்கும்போது ஒரு இந்த இது இருக்குல்ல, பரிசல் இருக்குல்ல, இந்த பரிசல் அவர் ஏறதுக்கு போவாரு. எல்லாரும் ஏறுவாங்க. அப்படி எல்லாரும் ஏறும்போது சின்ன குழந்தைகள் எல்லாமே ஏறும். இவர் ஏறலான்னு வரும்போது அந்த பரிசல்காரன் வந்து இவர் ஏற விடாம அந்த பரிசல் குச்சி இருக்குல்ல, அந்த குச்சி வச்சு அவர் மேலே தள்ளுவான். அந்த வித தள்ளி மூவ் பண்ணி கொண்டு போகும்போது அவர் மேலேயே வந்து குச்சி வச்சு தள்ளி விட்டுட்டு இவன் போட்ல போவான். போட்ல அந்த இதுல அந்த பரிசல்ல போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த ஒரு நீர்நிலையில ஒரு மாற்றம் ஏற்பட்டு பரிசல் வந்து கொஞ்சம் அப்படி இதாயிரும். அதுல அங்க இருந்த குழந்தை வந்து தண்ணிக்குள்ள விழுந்துரும். தண்ணியில விழுந்து அது ஆத்துல அடிச்சுட்டு போகும். டக்குன்னு எல்லாரும் கத்துவாங்க. கத்தி ஐயோ என் குழந்தைய காப்பாத்துங்கன்னு அந்த கத்துவாங்க. அப்ப இவரு போதர்மர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு சின்ன குச்சி ஒண்ணு இருக்கும். அந்த குச்சி அப்படி வந்து தண்ணியில அப்படி தூக்கி போடுவாரு. தண்ணியில தூக்கி போட்டு இவர் அங்க இருந்து கரையில இருந்து அந்த குச்சியில கால் வைப்பாரு. அந்த குச்சியில கால் வச்சு திரும்ப அந்த குச்சி திருப்பி அந்த பையன் பக்கத்துல போடுவாரு. திரும்ப அங்க இருந்து பல்ட்டி அடிச்சு போய் அங்க போய் அந்த குச்சிக்கு மேல நின்னு அதுக்கப்புறம் அங்க இருந்து திரும்ப அந்த குழந்தைய கையில எடுத்துட்டு அந்த பரிசல்ல வந்து இறக்கி வைப்பாரு. ஏதோ வித்தை பண்ணுவாரு. அதுக்கு ஆக்சுவலா இந்த படத்துல ஒவ்வொன்றுக்கும் ஒரு இது சொல்லுவாங்க, லகிமம் அப்படிம்பாங்க. அதுக்கு உடனே அவர்கிட்ட ஒவ்வொரு கலை அந்த 5 கலையும் அவருக்கு தெரியுங்கிறதுக்கு ஒவ்வொன்னா சொல்லிட்டே வருவாங்க. லகிமம், மகிமம், பிராக்கிரமம் அப்படிங்கிற அந்த கலைகள்லாம் சான்ஸ்கிரிட் மாதிரி இருக்கு. இது புத்திசத்துலயே அந்த ஏன்னா இந்தியால இருந்து தானே அது போச்சு நார்த். இன்னொன்னு சான்ஸ்கிரிட்டையே புத்திசம் தான் புத்திஸ்ட் மாங்க்ஸ் தாங்க சான்ஸ்கிரிட் மொழியை உருவாக்குனது. சொல்றேன் தேடி இருக்காங்க அங்கன்ற. இங்க வேற யாராவது தேடி இருப்பாங்கல்ல, அது புத்திஸ்ட் மாங்க்ஸ் தான் சான்ஸ்கிரிட்டை உருவாக்குனது. சோ புத்திஸ்டோட எல்லா விதமான புனித நூல்களும் சான்ஸ்கிரிட்ல தான் எழுதப்பட்டிருந்தது. அதாங்க வேற யாரோ யாரு திருடுனா உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன் திருடுனா அந்த இவன் வந்து ஏதாவது வாழைப்பழத்தை சொருகிடுவான்னு பயப்படுறீங்களா? செஞ்சிருவாப்ல என்ன வருண் எல்லாருக்குமே பயந்துட்டு இருந்தா சேனல் நடத்த முடியும். நான் என்ன சொல்றேன், முதல்ல அவர் மேல யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தானா செய்யறதுக்கு காத்து இருக்குது திமுக அரசு. கொஞ்ச நேரம் அடங்குங்க ஓய். எதுக்கு ஓய் ஓவரா ஆடுறீங்க ஓய்? சரி நம்ம இந்த இதுக்கு வந்துடலாம். அது பேர் தேவையில்லாத சண்டை போட்டுட்டு இருக்க கூடாதுல. சரி ஓகே. சான்ஸ்கிரிட்ல தான் இருக்கும். அதான் லகிமம், மகிமம், பிராக்கிரமம்னு ஒவ்வொரு கலையை சொல்லுவாங்க. அப்ப இவர் போயிட்டு அந்த மாதிரி காப்பாத்தி வைப்பார். உடனே அவங்க என்ன கலைன்னு சொல்லி அந்த படத்திலேயே சொல்லுவாங்க, எந்த கலை மூலமா அந்த குழந்தைய அவர் காப்பாத்தினாரு அப்படின்ட்டு. அப்ப ஒவ்வொரு கலை அதே போல கூடு விட்டு கூடு போயறதெல்லாம் அதுல வரும். அதுல அப்புறம் வந்துட்டு ஏதோ ஒரு முயலோட உடம்புக்குள்ள போற மாதிரி எல்லாம் காட்சி வரும். அதாவது தன்னுடைய உடம்புல இருந்து ஆன்மாவை வந்து வேற ஒரு உயிருக்குள்ள கொண்டு போய் அதுக்கு அது ஒரு ஸ்டோரி மாதிரி ஒண்ணு வரும். இப்படியே ஒவ்வொரு ஸ்டோரியா அந்த படத்துல காட்டுவாங்க. அவருடைய ஹிஸ்டரியில அவருடைய வரலாறுல அந்த மித்துல வந்து என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் வரும். அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து இருக்காரு. அப்புறம் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் புத்திஸ்ட் மாங்க் எல்லாம் வந்து இவரை வந்து சந்திச்சு மரியாதை எல்லாம் செலுத்துவாங்க, இது பண்ணுவாங்க. ஒரு புத்திஸ்ட் மாங்க் வந்து இவரோட டிபேட் பண்ணுவாரு. டிபேட்டுக்கு வந்து உட்காந்து டிபேட் பண்ணுவாரு. அப்ப டிபேட் பண்ணும்பொழுது இவர் வந்து செப்பல் போடாம நடந்து வருவாரு. செருப்பு போட்டிருக்க மாட்டாரு, வெறுங்காலில் வருவாரு. வெறுங்காலில் வரும்பொழுது எல்லா புத்திஸ்ட் மாங்க்ஸும் அதாவது அந்த அந்த டெம்பிள்ல இருக்கக்கூடிய எல்லா சீடர்கள் எல்லாமே உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. உடனே இவர் தாழ்வா நினைக்கிறாங்க. அவர் வந்து செருப்பு போடாம நடந்து வராருன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் தாழ்வா பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த
புத்திஸ்ட் மாங்க்லயே வந்துட்டு ஒரு உயர்ந்த மாங்க் ஒருத்தர் இருப்பார்ல, அவர்லாம் செருப்புலாம் போட்டு தான் வருவார். அவர் போட்டுட்டு வந்துட்டு அவர் வந்து உட்காந்து இவரோட டிபேட் பண்ண ஆரம்பிப்பார். டிபேட்ல வந்து இவர் வந்து தெறிக்க விடுவாரு. அதெல்லாம் நிறைய அது ஆக்சுவலா அந்த சீன்ஸ்லாம் நீங்க படத்துல போய் பாருங்க, உண்மையிலே நல்லா இருக்கும். அது வந்து அவர் ஒவ்வொன்னு கேள்வி கேட்கறதுக்கு அதுக்கு ஒரு பதில் கொடுப்பாரு. அந்த பதில்லாம் ரொம்ப பிலாசபிக்கலா சூப்பரா இருக்கும். சும்மா மேம்போக்கா இல்லாம ரொம்ப ப்ராப்பரான மீனிங்ல அவர் ஒன்னொன்னுக்கும் பதில் கொடுத்துட்டே வருவாரு. அதெல்லாம் கேட்டோன்னே ஒரு லெவல்ல என்ன பண்ணிடுவாரு, அந்த அந்த மாங்க் இருக்காருல்ல, அவரு தன்னோட செருப்புகளை கழட்டிடுவாரு. இவர் முன்னாடி செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு செருப்புகளை கழட்டி ஓரம் வச்சுட்டு அவர் வந்து இவர்கிட்ட மாஸ்டர்னு சொல்லி விழுவாரு. விழுந்தோடனே திரும்ப இவர் நடந்து போறா, எல்லா புத்திஸ்ட் மாங்க்ஸும் அவங்க போட்டிருக்க செருப்புகளை கழட்டிடுவாங்க. இவர் அப்படியே நடந்து போவாரு. ஓகே, இதுல வந்து என்னன்னா, இவர் பெரிய தலக்கணம் பிடிச்ச மாதிரிலாம் கட்ட மாட்டாங்க. ரொம்ப சாதுவா இருப்பாரு. எதுவுமே யாருமே இவர் எதுவுமே கண்டுக்க மாட்டாருங்க. அவங்க எல்லாரும் வந்து செப்பல் போட்டு இது பண்ணி சிரிப்பாங்க, இது பண்ணுவாங்க, கிண்டல் அடிப்பாங்க, எல்லாரும் கையை காமிச்சு இவர் எதையுமே கண்டுக்க மாட்டாரு. இவர் அப்படியே மெதுவா அப்படியே சிரிச்ச மூஞ்சோட அப்படியே போவாரு, வருவாரு. இப்படியேதான் இருக்கும். அந்த படத்துல நடிச்சவரும் சீனக்காரர் தான். ஆனா அவர் பக்காவா நடிச்சிருப்பாரு. அப்படியே ஒரு மாதிரி சிரிச்ச பொன்முருவலான மூஞ்சிலேயே அப்படியே போவாரு, வருவாரு. ரியாக்ஷனே இருக்காது. அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசி முடிச்சுன்னு இது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லிட்டு போவாரு, நான் தவம் பண்ண போறேன். நீங்க வந்து ஏதோ ஒரு மலை சொல்லுவாரு. அந்த மலையோட குகையில போய் நான் தவம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு தான் போவாரு. இப்ப வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து, ராஜாவை வந்து பாத்துருங்க, இந்த ஊர் அரசரை பாத்துருங்க, அவர் உங்களை சந்திக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்காரு, அவர் உங்களை பார்த்தே தீரணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னா வந்துட்டு என்ன சொல்ல, இல்ல எனக்கு நேரம் வந்துருச்சு, நான் வந்து போயிட்டு தவம் பண்ற காலம் வந்துருச்சு, நான் போகணும், அதுக்காக தான் நீங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, ஒரு மலைக்கு போவாரு. ஒரு மலைக்கு போயிட்டு ஒரு குகை மாதிரி இருக்கும். அந்த குகையில போயிட்டு இவர் போயிட்டு அப்படியே உட்காந்து தானம் பண்ண ஆரம்பிப்பாரு. ரொம்ப நாளா தானம் பண்ணுவாரு. அந்த நாள் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா, இந்த அரசன் வந்து 2-3 முறை மீட் பண்றதுக்கு ஆள் அனுப்புவான். இவன் அரசன் எப்படி வருவான், ஆள் அனுப்பும்போது சிப்பாய்கள் வருவாங்க. சிப்பாய்கள் வந்து பாப்பாங்க, இவர் உள்ள தவம் பண்ணிட்டு இருப்பாரு. கூப்பிடுவாங்க வெளியில இருந்து, நீங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. எந்திரிங்கம்பாங்க. அவர் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாரு. இவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன எந்திரிக்க மாட்டேங்க, ஃபர்ஸ்ட் அடிப்பாங்க, இழுப்பாங்க, அடிப்பாங்க. ஏதோ ஒருத்தன் போய் தொடுவான்னு நினைக்கிறேன். தொட்டப்ப டக்குன்னு ஒரு இது மாதிரி என்ன போய் விழுவான். அப்புறம் வந்துட்டு அவர் பிடிச்சி இழுக்க பார்ப்பானுங்க, இழுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இதை வச்சு குத்துவானுங்க. அப்போ அவர் வந்து அவரோட உடம்புல வந்து அந்த இது பியர்ஸ் ஆகாது. அதுக்கு வந்து ஒரு இது சொல்லுவாங்க, ஒரு கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ராஜா கிட்ட வந்து சொல்லுவானுங்க, அவர் கூப்பிட்டோம், இது பண்ணோம், அவர் வரமாட்டேன், அதாவது அவர் சட்டையே பண்ணாம இருக்காப்புல. ராஜாக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாய் போயிட்டு அந்த ஆளு அவனே கிளம்பி வருவான். என்ன ஒரு ராஜாவை கூப்பிட்டு ஆள் அனுப்பி என்ன மரியாதை இல்லாம இருக்காப்புல, அவ்வளவு பெரிய ஆளாவன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி வெறுப்பாயிரும். உடனே வேகமா வருவாங்க, வந்து பார்த்துட்டு இவங்களும் கூப்பிடுவாங்க, ராஜாக்கள் இவங்களும் கூப்பிடுவாங்க, வரமாட்டாரு. போட்டு அதை பண்ணி இதை பண்ணும்பாரு. ஒரு வெறுப்பாய் என்ன பண்ணுவாங்கன்னா, குதிரை இருக்குல்ல, குதிரைகளை கயிறுகளை கட்டி இவரோட வயிற்றுல கயிறை போட்டு இழுக்க பார்ப்பாங்க. குதிரை இழுத்து பார்த்து டயர்ட் ஆயிரும். இந்த சீன்லாம் அதுல இருக்கும். குதிரைகளை இழுத்து பார்த்து டயர்ட் ஆயிட்டு அப்படியே அமைதியாயிரும். அதுக்கப்புறம் வந்துட்டு இவருக்கு வந்து என்னடா அது குதிரைனால இழுக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இதாயிட்டு இவர் வந்து அந்த ராஜாவே உள்ள போவாரு. உள்ள போயிட்டு அந்த தவம் பண்ணிட்டு இருக்காருல்ல, தவம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நேர் எதிர்த்தாப்புல பார்ப்பாரு. அந்த இவருடைய நெற்றிக்கண்ணுக்கும் அந்த செவுரு, அந்த பாறை இருக்கும், அது பெரிய மலை, அந்த மலையில ஒரு ஓட்டையா இருக்கும், லேசர் மாதிரி. அவருடைய கண் பார்வையில இருந்து ஒரு ஓட்டை வந்திருக்கும். அதை பார்த்தோன்னே சாதாரண இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்துட்டு அப்படியே கீழே குனிஞ்சிருவான் அந்த ராஜாவும். ஆனா அப்பயும் எந்திரிக்க மாட்டாரு, அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் 9 வருஷம் அவர் கண்டினியூவா அங்க தவம் இருந்ததா சொல்லுவாங்க. அப்புறம் 9 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வந்து முழிப்பாரு. அது ஆனா ஆக்சுவலா சொல்லிட்டு தான் போவாரு, 9 வருஷம் சொல்லிட்டு தான் போவாரு. அது 9 வருஷம் அந்த அண்ணன் தண்ணி எதுவுமே இல்லாம அவர் தவம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. கல்லு போல ஆயிட்டாருன்னு சொல்லப்படுவோம். அந்த இதெல்லாம் வந்து ஆக்சுவலா அவங்களுடைய இதுலயே இருக்கு. இதெல்லாம் வந்து புத்திஸ்ட் டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய வரலாறு, அவங்க எழுதி வச்சது. இது உண்மையா பொய்யா, இது கற்பனையா, அதெல்லாம் நம்ம இதுல இது எழுதி வச்சிருக்காங்க அவங்க. அப்படி அதை அப்படியே படம் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் 9 வருஷம் கழிச்சு எந்திரிப்பாரு. அப்ப இந்த ராஜா போயிட்டு இதெல்லாம் கேட்டு இது பண்ணிட்டு அவருக்கு மரியாதை எல்லாம் இதெல்லாம் செலுத்துவாங்க. அப்போ வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு தான் அவர் வந்து ஒட்டுமொத்த சைனீஸ் இவங்களும் கடவுள் போல அவரை வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அவர் வந்துட்டு சாவ்லின் டெம்பிள்ல போயிட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாத்துக்கும் வந்துட்டு அந்த கலைகள் ப்ரீச் பண்றது, இந்த கலைகள்லாம் அவர் செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த உடல்ல இருந்து அவர் மெய்ஞானம் அடைஞ்சு போயிட்டார். இதுதான் இந்த படம். இந்த படத்துல முழுக்க அவர் வந்து மெய்ஞானம் அடைஞ்சதுதான். அவர் விஷம் வச்சு கொண்டதெல்லாம் கணக்கே இல்லைங்க. இந்த படத்துல இருந்தே ஒரு 4 சீன் வச்சிருந்தா அந்த படம் இன்னும் நல்லா இருந்திருக்குமேங்க. ஏங்க இவர் ரிவ்யூ பண்ணிட்டாரு? இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஊர் வள்ளலாருக்கு ஒரு கதை இருக்குல்ல, மெய்ஞானம் அடைஞ்சாருன்ட்டு. வள்ளலார் மெய்ஞானம் அடையல, வள்ளலாரோட பக்தர்கள் எல்லாமே மெய்ஞானம் அடைஞ்சாருங்கிறத நம்புறாங்க.
ஆனா வள்ளலாரை எதிர்க்கக்கூடிய ஒரு குரூப் வந்து என்ன பண்ணுதுன்னா, வள்ளலார் மெயினான நாடையில அவர் வந்து இறந்துட்டாரு, அவரை கொன்னுட்டாங்க, விஷம் வச்சு கொன்னுட்டாங்க, இங்கதான் எரிச்சாங்க, அங்கதான் புதைச்சாங்கன்னு உளறிட்டு இருப்பாங்க. அப்ப இவர் என்ன பண்றாரு, நம்ம ஏஆர் முருகதாஸ், இங்க கொஞ்சம் கதையை டிப்பியடி, அங்க கொஞ்சம் கதையை டிப்பியடி, இரண்டையும் சேர்த்து சொருகு அப்படின்னு சொல்லி சொருகி கடைசியில ஆக்சுவலா சீனர்களுக்கும் இந்தியர்களுக்கும் தமிழர்களுக்கும் நட்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கதாபாத்திரம் தான் போதி தர்மர். இப்ப போதி தர்மரை நட்பு ஏற்படுற இடத்துல சீனாக்காரனை வில்லனா போட்டு அவன் போதி தர்மரை பத்தி இந்தியர்கள் என்னடா படம் எடுத்து வச்சிருக்காங்க, தமிழர்கள் என்னடா படம் எடுத்து வச்சிருக்காங்கன்னு பார்த்தா அதுல வில்லனே சீனாக்காரன், அவனை போட்டு அடிக்கிற மாதிரி கெமிக்கலை பரப்ப. அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான வேலை இது. ஸ்டூபிடிட்டி. ஏண்டா அது ரெண்டு இனங்களுக்குள்ள ஒற்றுமை ஏற்படுத்துற ஒரு விஷயத்துல பிளவை ஏற்படுத்தி ஒரு படத்தை எடுத்து வச்சீங்கன்னா இதுல 7ஆம் அறிவா? ஒரு மயில் அறிவும் இல்ல இதுல. ஒரு அறிவு கூட இல்ல. அதான் ஒரு அறிவு இருக்க கூட இப்படி யோசிக்க மாட்டான். சரி, சீனர்கள்லாம் தமிழர்கள கடவுள் போல ஒருத்தரை வந்து ஒரு நபரை வந்து வழிபடுறாங்க அப்படின்னா அதை வச்சு சீனர்களுக்கும் தமிழர்களுக்கும் நட்பை ஏற்படுத்துறதுக்கான படங்கள் எடுப்பீங்களா? அவனையே எதிரியா போட்டு அவன் வந்து நம்ம இங்க அழிக்க வர மாதிரி இங்க பெரிய புடுங்கி இவர் போய் போதரமா மாறி ஒரு சயின்டிபிக் இது வேற. அது இவன் சர்க்கேஸ்ல ஏதோ ஒண்ணு காமெடி பண்ணிட்டு இருப்பான். உடனே வந்துட்டு இவர் தான் போதி தர்மோட வம்சம், போதி தர்ம கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியா பத்துக்கிட்டு இருந்தாரு வம்சம் வரக்கு. அவர் கல்யாணமே படிக்கலைங்க. அவரு வம்சம் வந்திருக்கோங்க. அதான் அவர் துறவரம் போயிருப்பாரு. இவர் போதி தர்மோட வம்சமா என்ன கல்யாணம் பண்ணி புள்ள குட்டியோட இருந்தாரு அவரு. காஞ்சிபுரத்துல. ஏன்னா போதி தர்மர் வந்து பிறந்த ஊருன்றனால ஒரு 4 தெரு தள்ளி வந்து சூர்யா பிறந்திருக்காரு. ஏன்னா காஞ்சிபுரம் வந்து ஆக்சுவலா புத்த மதத்துடைய ஒரு பெரிய ஹப்பா இருந்துச்சு. இந்த காஞ்சிபுரத்திலிருந்து போன புத்த பிக்குகளால் உருவாக்கப்பட்ட மொழிங்கிறனால தான் காஞ்சிங்கிற ஸ்கிரிப்டே வந்து அவங்களுக்கு வந்துச்சு. காஞ்சிங்கிற ஸ்கிரிப்டை உருவாக்கியதும் தமிழர்கள் தான். தமிழ் மொழியோட ஸ்கிரிப்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கனால அங்க ஜாப்பனீஸ் இவங்களுக்கு எல்லாம் வந்து மொழி உருவாக்கம்ங்கிறதுக்கு காஞ்சி. அதனால தான் தமிழ் எழுத்துக்காவும் அவங்களோட காவும் ஒரே எழுத்து. பாக்கிறதுக்கு ஒரே எழுத்து, அதே எழுத்து தான் அவங்க காவன்னு எழுதுவாங்க. அப்ப இது மாதிரி நிறைய தொடர்புகள்லாம் இருக்குன்னு வைங்களேன். தமிழர்களால உருவாக்கி கொடுக்க மொழி தான் ஜாப்பனீஸ். இதெல்லாம் நம்ம கிட்ட அந்த ட்ரெடிஷன் இருந்துச்சு, மொழி உருவாக்குறதுக்கான டெக்னாலஜியும் ட்ரெடிஷனும் நம்ம கிட்ட இருந்தனால அந்த வார்த்தைகள் இந்த இதெல்லாம் இருந்தனால அவங்களோட மொழியையும் சீரமைப்பதற்கு தமிழுடைய கிராமர் தான் பயன்பட்டுச்சு. அப்ப நம்ம நாட்டில் தான் போய் அவங்க சரி ஊட்டி, அதாவது முழுசா அவங்க நம்ம தான் அப்படி இல்லை, அவங்க மொழிக்கு வலு சேர்த்திருக்கு தமிழ் போய் தன்னுடைய கிராமரை கொடுத்து. இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இதே போலதான் கமீர் சொல்லக்கூடிய இந்த கம்போடிய மக்கள் இருக்காங்கல்ல, கம்போடியால இருக்க கமீர் மொழி, அந்த கமீர் லாங்குவேஜுக்கும் தமிழ் தான் வந்து மூலதனமாக இருந்து செயல்பட்டு இருக்கிறது. அதையும் பல்லவர்கள் தான் உருவாக்குறாங்க, அங்கேயும் பல்லவர்கள் தான் உருவாக்குறாங்க. பல்லவர்கள் காலகட்டத்தில் இந்த வணிகத்தின் மூலியமாக, ஆன்மீக தொடர்பின் மூலமாகவும், புத்த மத தொடர்பின் மூலமாகவும் பல தமிழ்நாட்டு டெக்னாலஜிஸ், பல தமிழ்நாட்டு பழக்க வழக்கங்கள் அங்க போச்சு. அதன் அடிப்படையில தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உணவு வகைகள், பழக்க வழக்கங்கள், பண்டிகைகள் நிறைய வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான காரணம். ஸோ இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம சொல்லி சீனர்களையும் ஜப்பானியர்களையும் கொரியர்களையும் தமிழர்களோடு நட்பினமாக கட்டமைப்பதற்கு இந்த கதைகளை பயன்படுத்தணும், இந்த வரலாற்று தொடர்புகளை பயன்படுத்தணும். ஏஆர் முருகதாஸ் மாதிரி அதை பகையா மாத்துறதுக்கு பயன்படுத்தக்கூடாது, எதிரியா காட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஸோ எனக்கு அது அந்த படத்துல எனக்கு உடன்பாடு இல்லை. 7ஆம் அறிவு படத்துல வந்து நட்பாக காட்ட வேண்டிய ஒரு இடத்துல பகையா காட்டுறது வந்து, அந்த பகையா காட்டணுங்கிறதுக்காக அவங்களே வச்சுக்கணுங்கிறதுக்காக கொண்டுட்டாங்கன்னு அங்க இல்லாத கதை. உடன்படல நீங்க? அது இருந்தா தானே சொல்ல முடியும். நீங்க உடன்படல? சுதிஹாசன் இல்லங்க, அதுல ஹீரோவா இருப்பாங்க, ஹீரோயினா இருப்பாங்க. அவங்க அந்த படமே வந்து கொஞ்சம் உங்களுக்கு உடன்படல. சுதிஹாசனை பத்தி இதுக்கு இங்க பேச்சு வருது. டக்குனு அது 7ஆம் அறிவுக்குள்ள போயிட்டாங்க நானு. ஆனா நீங்க சொல்ற படம் வேற கதையா இருக்கு, இது டோட்டலி வேற கதையா. அந்த படம் எங்களுக்கு உண்மையில நல்ல படங்க. இந்த படம் வந்து சரி, இது வந்து சும்மா ஒரு சின்ன ஹாஃப்ல எடுத்துட்டு காமிச்சிட்டு ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் அதுல இதுல சொன்னது அதே இது நடக்கும். அந்த கொள்ளைக்கார கூட்டம் இருக்குல்ல, அந்த கொள்ளைக்கார கூட்டம் வந்து ஒரு மக்களை வந்து விரட்டி அடிப்பாங்களா, அவங்களோட சண்டை போடுவார் இவரு. அந்த காட்சி அதே காட்சி அப்படியே டிப்பி அடிச்சிருக்கீங்க. அந்த படத்துல அதே காட்சி அப்படியேதான் வரும். உங்களுக்கு காட்டுறது எல்லாமே அப்படிதான் வரும். நோக்குவர்மம் அந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்துவாரா? அதெல்லாம் இல்ல. நோக்குவர்மம் பயன்படுத்துற மாதிரி அதுல காட்சி வருமா ஞாபகம் இல்ல எனக்கு, ஞாபகம் இல்ல. ஆனா ஆக்சுவலா இந்த நோக்குவர்மம் அந்த செவுத்தை உடைக்கிறது, நோக்குவர்மத்து மூலம் அந்த செவுத்தை ஓட்டை போடுறது, அந்த காட்சி எல்லாம் வரும். பார்வையிலேயே வீழ்த்துற மாதிரி சண்டை மாதிரி நான் பாக்கல. ஏன்னா அங்க அவர் கையெல்லாம் பயன்படுத்தி தான் சண்டை போடுற மாதிரி அந்த காட்சிகள் இருக்கும். ஏன்னா இவரை பத்தி தாமா பத்தி படிக்கும் மைண்ட் கண்ட்ரோல். இந்த படத்தை பார்த்தது காலேஜ் டைம்ஸ்ல, பல வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துட்டேன் இந்த படத்தை. சோ அதனால அதுக்கப்புறம் நான் பார்க்கல, ஒரு டைம் தான் பார்த்தேன். ரொம்ப அதனால எனக்கு கொஞ்சம் மெமரி வந்து கிரேயா தான் இருக்கு. நீங்க வேணா பாருங்களா யூடியூப்ல இந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் எவனா ஒருத்தன் அந்த ஹூ இஸ் ஹியர் ஆஃப்டர் தட் வீடியோ அப்படின்னு சொல்லி போட்டாலும் போட்டு பாருங்க. உண்மையிலே நல்ல படம், பாருங்கன்னு தான் நான் சொல்றேன். அது இருக்கும். அது நான் பார்க்கும்போது பாட்டா தான் இருந்துச்சு.
நான் கமிங் பேக் டு போதி தர்மா. ஏங்க இப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு யூஎஸ்பியா ஒரு ஞாபகம் வச்சுக்கிறீங்க, ஏன் இவ்வளவு பேர் இன்னைக்கு கொண்டாடுறாங்க, ஒரு படம் ஏன் தமிழ்லயும் திருப்பி எடுக்க முடிஞ்சதுன்னா அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாருமே டக்குனு அதை அட்ராக்ட் பண்ணுது. இந்த நல்வழி, அதுக்கப்புறம் மெய்ஞானம் அடைதல், அதெல்லாம் சொன்னா வந்து கேட்பாங்க, ரொம்ப கம்மி பேர் தான் கேட்பாங்க. பட் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் குங்ஃபூ படம்னாலே சின்ன வயசுல இருந்தா நம்மளுக்கு வந்து சைனீஸ், ப்ரூஸ்லி, ஜாக்கி சான் அந்த ஈஸ்டர்ன் சைட்ல தான் நம்ம வந்து போயிடுவோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் நம்ப மாட்டாங்களேங்க இங்க இருந்தா குங்ஃபூ போச்சு அப்படிங்கறது. அடிப்படை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழர்களுடைய குத்துவரிசை, களரி பயிட்டு இது எல்லாமே தமிழர்கள் கண்டுபிடிச்சு உருவாக்கிய கலைகள். இன்னொன்னு சொல்றேன், களரி பயிட்டுங்கிற வார்த்தையில இருந்து தான் ஃபைட்டுங்கிற வார்த்தையே வந்துச்சு. களரி பயிட்டுன்னு சொல்றாங்கல்ல, இப்ப கேரளால எல்லாம் களரி பயிட்டுங்கிறாங்கல்ல, களரி பயிட்டுனா கத்துக்கொண்டு சண்டை போடுறது. அதே களரி பயிட்டுனா பயிற்றுவித்தல், கற்றுக் கொடுத்தல். அது நீங்க உங்களுக்கு இயற்கையா வராது, கத்துக் கொடுத்தாதான் அது வரும். அதனால களரி பயிற்று. அந்த களரி பயிற்றுங்கிறது களரி பயிட்டு அப்படிம்பாங்க. அந்த களரி பயிட்டுங்கிறது தான் இங்க ஆங்கிலத்துல ஃபைட்டுங்கிற வார்த்தையாவே மாறி இருக்கு. இதை நம்ம சொன்னா நம்ப மாட்டாங்க பாரி. 2 சீனர்கள் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸா போட்டா நம்புவாங்க. நம்ம இங்க பாருங்க, மொழி ஆய்வு கொஞ்ச நாச்சும் உணர்வுள்ள தமிழர்களா நீங்க இன்னொன்னு, இங்க நிறைய பிறமொழியாளர்கள் அவங்களுக்குள்ள ஒரு வன்மத்தை வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் தமிழுக்கு இருக்கக்கூடிய சிறப்பெல்லாம் சொன்னோம்னா அவங்களுக்கு எரியும். அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அந்த எரிய இடத்துல இன்னும் கொஞ்சம் மிளகாயை போட்டு ஸ்பைஸை இப்படி போடலாம். இந்த பச்சை சட்டையை பார்த்தோம் ஞாபகம் வருது. அவங்களுக்கு என்ன வைத்துருச்சுன்னா, நீங்க ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் பத்தி பேசுனது இன்ஸ்டாகிராம்ல வந்து வலை வந்துட்டு இருக்குது. பாரி கேம பத்தி பேசுறாரு, பாரி கேம் சொல்றேன். இன்ஸ்டாகிராம்ல வலை வருது, அதை அவங்களால ஏத்துக்க முடியல. அவங்க ஆளுங்களை எல்லாம் டேக் பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. கமாட்டி குமாட்டின் எல்லாம் இருப்பாங்க தெரியுமா, எல்லாம் வந்து டேக் பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி தமிழ் எழுத்துக்கள் வந்து நம்ம பேசுறோம், அதை வந்து லாஃபிங் ஸ்டாக்கா மாத்துறது. அவங்க ஆனா இன்ஸ்டாகிராம்ல ஏதோ ஒரு கொரியனோ சீனனோ அதை வந்து பேசுறாங்கன்னா அது உடனே வந்து எல்லாருமே நல்லது போய் சேர்ந்தா போய் சேர்ந்தா நீங்க ட்ரோல் பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லிதான் தீரணும். உண்மைன்னு நம்ம நினைக்கிறத நம்ம பகிர்றோம். அதுக்கப்புறம் அது உனக்கு பொய்யா தெரியுது, இல்ல அதை ஒரு மாதிரி நாங்க மிகைப்படுத்தி பேசுறோம் நீ நினைச்சா சொல்லிட்டு போ. அது இல்லைங்க, அந்த உண்மை தெரியறப்ப வெக்கப்பட்டு திருப்பியும் நம்ம காணொலி வருவாங்க. நான் தான் சொல்றேன், நீங்க நம்ம மனசுக்கு நம்ம சரியா பேசிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அப்ப இந்த இந்த போர் முறைங்கிறது, இந்த அடிவரிசை, அடிமுறை இதெல்லாமே தமிழர்கள் நம்மை பாதுகாத்துக் கொள்வது. ஏன்னா நாகரிகம் நம்ம கிட்ட இருந்துச்சு, நம்ம கிட்ட செல்வம் இருந்தது, பொருளாதாரம் இருந்தது. இந்த பொருளாதாரம்னா அமைய நமக்கு வந்து எதிரிகளும் அதிகரிச்சார்கள். அப்ப அவங்க எல்லாம் வரும்பொழுது நம்ம கிட்ட உயிர் கொள்ளாமை கோட்பாடும் இருந்துச்சு. முருகனுக்கே நம்ம பேசும்போது தண்டாயுத பாணின்னு முருகனை சொல்றோம். அப்ப தண்டை ஆயுதமாக பயன்படுத்தக்கூடிய கலையை முதலில் உருவாக்கியவர் முருகனா தான் இருந்திருக்க முடியும். அதனாலதான் தண்டாயுத பாணின்னு அவரை நம்ம அழைக்கிறோம். அவர்கிட்ட வேலும் இருந்துச்சு. ஆனா வேல் வந்து உயிரை பறிக்கக்கூடிய கருவி. கல்ல எடுத்து யாரையும் அடிச்சு கொண்டுலாம் ஷார்ட் மேல வச்சு குத்திடலாம். பட் அந்த ஒரு தடுத்து பண்ணி அவனை உயிரை கொல்லாம அவனை வீழ்த்துறதுங்கிறது ஒரு அது வந்து அது இறக்க குணத்திலேயே ஒரு பெரிய இறக்க குணம். இந்த மெயினானத்துல ஒரு பார்ட் யாரையும் அடிச்சு கொள்ளக்கூடாதுங்கிறதுக்காக தண்டை ஆயுதமா பிடிச்சி டிஃபென்சிவ் மெக்கானிசமா பயன்படுத்தி அவனோட ஆயுதத்துல இருந்து அவனை தோக்கடிக்கிறது. அது ரொம்ப சாதாரண விஷயம் இல்ல. எந்த அளவுக்கு கருணை இருந்துச்சுன்னா, நம்ம கொல்ல வரவனையும் அவனை கொல்லாம அவனுக்கு வந்து அவனை தடுத்து நிப்பாட்டுறதுங்கிறது. அப்ப அந்த தண்டாயுதம் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். தமிழர்கள் அதை நிறைய பேர் நினைச்சுக்கிறீங்க, என்னங்க ஆயுதத்துக்கு முந்தைய வடிவம் தண்டுங்கிறீங்க. ஆயுதத்துக்குலாம் பிந்திய வடிவம் தான் தண்டு. எவல்யூஷன் தான் ஸ்டிக்கை கையில வச்சிருக்கிறது. நீங்க வந்து ஒரு ஸ்டிக்கு குச்சி வந்து ஏதோ காட்டுவாசி பயன்படுத்துறாங்க. காட்டுவாசி ஈட்டி எல்லாம் எப்பயோ கண்டுபிடிச்சான். உயிரை போட்டு அடிக்க அதுதான் ஈஸி. ஒரு பாறையை போட்டு அடிக்கிறதோ ஒரு ஈட்டியை வச்சு குத்துறதோ ஈஸி. நம்ம கிட்ட வேல்லாம் இருந்துச்சு. உயிரை கொல்றதுக்கு வேலு, உயிரை எடுக்காம அடிச்சு தடுக்கிறதுக்கு தண்டாயுதங்கள். அதான் சிலம்பங்கலை. இதெல்லாமே நம்ம கிட்ட அப்படிதான் வருது. இதெல்லாம் முருகனுடைய காலகட்டத்துல உருவாக்குற. முருகன் தான் முதல் மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக் கொடுத்தவர். அவருடைய வழியில வரவங்க தான் போதி தர்மர் இவங்க எல்லாம். பாருங்க, முருகன் தான் வந்து சாவுலின் டெம்பிள்ங்கிற கான்செப்டை உருவாக்கியிருக்காரு. பழனிமலை மாதிரி முருகனுடைய எல்லா குன்று எடுக்க மேலாம் குமரன் எடுக்க மேலம்னு எதனாச்சும் சொன்னாங்க. இந்த சமண பள்ளி எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் பள்ளின்னு சொன்னீங்க. எதனால பள்ளி? கத்து கொடுக்குறாங்க. ஸ்கூல் ஒரு பள்ளிக்கூடம்ங்கிறது ஸ்கூல். அப்ப அந்த சமண பள்ளிங்கிற அங்கதான் வந்து எல்லா விதமான கலைகளும் கற்றுக் கொடுக்க, அறிவு, அறிவியல், மொழி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கற்றுக் கொடுக்க, கவிதை எழுது எல்லாமே அவங்க கற்றுக் கொடுப்பாங்க. அதுல ஒவ்வொருத்தரோட தனித்திறமையை தகுந்த மாதிரி அவங்க வந்து கிராஜுவேட் ஆயிட்டு வருவாங்க. மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து எல்லா மக்களுக்கும் சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒண்ணு. அப்ப அதை போய் கத்துக்கிறதுக்கு போக வர, மலைகள்ல ஏற இறங்க, காவடி எடுக்கிற முறை தான் இன்னைக்கு சாவ்லின் டெம்பிள்ல அவன் தண்ணி பாக்கெட்டை தூக்கிட்டு போயிட்டு அந்த 30 சேம்பர் ஆஃப் சாவ்லின்லயும் அது ஒரு கலை. அதான் அது. அப்ப அதே தான் நான் சொல்றேன், இங்க தமிழர்களுடைய அந்த பழைய காலத்து போர்க்கலை முறைகள் தான் அது அப்படியே மாறுது. அப்ப தமிழருடைய களரி பயிட்டு இது எல்லாமே வந்து நம்ம ஒரு உயர்ந்த இடத்துல டெவலப் பண்ணி வச்சுட்டு கொண்டு வந்தோம். நடுவில் என்ன நடக்குதுன்னா நிறைய பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனையில வெள்ளைக்காரன் ஆக்சுவலா ஓப்பனா சொன்னா நம்மளுடைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் போனதுக்கு முக்கிய காரணமே வெள்ளைக்காரங்க. தடை போட்டானோ. வெள்ளைக்காரன் என்ன பண்ணா, மார்ஷியல் ஆர்ட்ஸ் சொல்லி கொடுக்குற எல்லா வாதியார்களையும் வெட்டுனான். கைகளை வெட்டுனான், கால்களை வெட்டுனான். இதெல்லாம் ஹிஸ்டரியில வந்து உங்களுக்கு இதே இருக்கு. வளரி எறிகிறது இருக்குல்ல, அதை கத்துக் கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக வளரி எறிகிறவங்களோட கை எல்லாத்தையும் வெட்டுனான். அதுக்கு தடை, சிலம்பத்துக்கு தடை,
எல்லாம் என்னென்னதுக்கெல்லாம் தடை போடுறது, களரி சொல்லிக் கொடுக்கறதுக்கு தடை. இப்படி தடையெல்லாம் போட்டனால என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, அது வரைக்கும் எல்லாராலையும் சொல்லிக் கொடுக்கப்பட்டு கொண்டு நிறைய வாத்தியார்கள் இருந்தவங்கலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதை சொல்லிக் கொடுக்காம அப்படியே எதுக்கு வெள்ளைக்காரன் கூட வச்சு பிரச்சனை பண்ணிட்டு கை கால் போயிட்டு அப்புறம் அப்படியே கொஞ்சமா குறைஞ்சு அப்புறம் யாருக்கும் தெரியாம காட்டுக்குள்ள வெள்ளைக்காரன் அடிக்கடி வந்துட்டு போக முடியாத சில இடங்களுக்குள்ள தான் கத்து கொடுக்குறாங்க. அந்த கத்துக் கொடுக்குற முறைகள் அப்படியே தக்க வச்சு ரகசியமா கத்துக்கிட்டு தக்க வச்சு அப்ப ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா கத்துக்கிறது எப்படி, ரகசியமா காட்டுக்குள்ள போய் எங்கேயோ ஒரு இடத்துல மூலையில பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வராது. அப்ப அதை வந்து ஒரு ஹிடன் இதா போய் அதுக்கப்புறம் எல்லாரும் அதை கத்துக்கிறதுல ஆர்வம் குறைஞ்சு அப்படியே டிஸ்இன்கிரேட் ஆயிட்டே போயிருச்சு. அது எவால்வ் ஆகணும்னா நிறைய பேர் கத்துக்கும் போது அதுல ஒருத்தன் சூப்பர்பா இருப்பான், அதுக்கு ஒரு டோர்னமெண்ட் வைக்கணும், அங்க அதுல பயிற்சி கொடுக்கணும், யாரு சிறந்தவன் வரணும், போட்டி இருக்கணும், பெஸ்ட் வெளில வரும். இப்போ ஒருத்தன் கத்துக்கிறது அப்படின்னா யாரோட போய் போட்டு போடுவான், யாரோட போய் சண்டை போடுவான், சண்டையிலையும் இம்ப்ளிமெண்ட் பண்றது இல்ல அதை. அப்ப அப்படியே குறைஞ்சு கடைசியில நிறைய பேருக்கு தெரியாம இன்னைக்கு ரொம்ப கீழே வந்துச்சு. ஆனா தெரிந்தோ தெரியாமலோ திரும்ப அவைகள் துளிரோட தொடங்கி இருக்கு. நான் ஓப்பனா சொல்றேன், சென்னையில களரி பயிட்டு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆட்கள் வந்துட்டார்கள், அடிமுறை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆட்கள் வந்துட்டாங்க, சிலம்பம் கலைகளை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆட்கள் வந்து விட்டார்கள். என் ஃப்ரெண்டோட பையனை சேர்த்திருக்கான், குட்டி பையனை களரி. நிறைய பேர் அங்க சேர்க்கிறாங்க, குழந்தைகளை சேர்க்கிறாங்க, ரொம்ப நல்லது. அது திரும்ப வந்து தமிழ் சமூகத்துக்குள்ள அது வரணும், பயிற்சிக்குள்ள வருது. ஏன்னா கேரளா தமிழ் தேசிய அரசு அமையும் போது எல்லா ஸ்கூல்லயும் இது சொல்லி தரப்படும். ஸ்கூல்ல பிசிக்கல் ட்ரைனிங்ல களரி பயிட்டு, அடிமுறை, அடிவரிசை எல்லாமே சிலம்ப கலைகள் எல்லாமே கற்றுக் கொடுக்கப்படும் குழந்தைகளுக்கு. எல்லா பெண்கள் ஆண்கள் எல்லாத்துக்குமே சொல்லிக் கொடுக்கப்படும். கராத்தேக்கு பதிலாக இது உள்ள கொடுக்கப்படும். தமிழக அரசு கைக்கு வரும்போது தமிழக அரசு ஒரு பெரிய டோர்னமெண்ட் களரிக்கும் இதுக்கும் சிலம்ப கலைகளுக்கும் அடிமுறைக்கும் ஒரு பெரிய டோர்னமெண்ட் வச்சு அந்த டோர்னமெண்ட்டை உலக அளவுல பிரபலப்படுத்தி மிக்சடு மார்ஷியல் ஆர்ட்ஸ் போன்ற இடத்துலயும் களரி பயிட்டு கற்றுக்கொண்டவர்கள் அவங்களுடைய கலைகளை போய் அந்த மிக்சடு மார்ஷியல் ஆர்ட்ஸ்லயும் போய் ஜெயிச்சுட்டு வர்றதுக்கான வழிமுறைகள் எல்லாமே சொல்லிக் கொடுக்கப்பட்டு இது திரும்ப நம்மளுடைய பழமை சார்ந்த நம்மளோட உண்மையான கண்டுபிடிப்புகள் எல்லாம் உலகறிய செய்ய வேண்டிய வேலை தமிழ் தேசியத்தோடையது. அது செய்வோம் கண்டிப்பா. சரி, இது கேரளாவில மட்டும்தான் போனா கத்துக்க முடியுன்ற மாதிரி ஒரு எக்ஸ்க்ளூசிவ். இப்ப வெள்ளக்காரங்களாம் வந்தா இல்லங்க, இப்போ கேரளாவில தான் எல்லாருமே போறாங்க. தமிழ்நாட்டுல அதிகமா கன்னியாகுமரியில உங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நமக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க. அப்படியா? ஒரு ஆர்டிகல்ல நாடார் தான் வந்து நிறைய இது இருக்கும்னு போட்டுருச்சு. அது ஏன் அந்த போர்க்கலைகள் கடைசி காலகட்டத்தில் நாடார்கள்ட்ட மட்டும்தான் இருந்தது. ஏன்னா பல பேர்கிட்ட இருந்ததெல்லாம் இப்படி கொஞ்சமா சிதஞ்சு போனுச்சு. உங்களுக்கே தெரியும், கன்னியாகுமரி கேரளா எல்லாம் கொஞ்சம் காட்டு சார்ந்த பகுதிகள். உங்களால ஈஸியா போய் மறைஞ்சு இருந்து அதை கத்துக் கொடுக்க முடியும், காடுகளா இருக்கும், வெள்ளக்கான பார்வையில் அதிகமா இல்லாம. சோ அந்த மாதிரியான ஒரு இதுல தக்க வைக்கப்பட்டதுல நாடார்கள் அதை வந்து பெரிய அளவுல தக்க வச்சுக்கிட்டாங்க. அதுல இன்னும் அது ஒரு தனி ஹிஸ்டரி. அப்ப நாடார்களுக்கான வரலாறு பேசும்போது நம்ம அதை பேசுவோம். அதுல வந்து நீங்க இன்னைக்கு வந்து பத்மநாப நாடாரு இவங்கெல்லாம் வந்துட்டு அவங்க கேரளால நிறைய பேரு மலையாளிஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க நாயர் ஐடென்டிட்டிலாம் போட்டு குழப்பி திருட பாக்குறாங்க. பட் ஆனா ஆக்சுவலா அவங்க எல்லாம் வந்துட்டு தமிழர்கள் தான், தமிழ் நாடார்கள் தான், அங்க சேர மன்னரோட வாரிசுகளாக இருந்து நிறைய விஷயங்களை தக்க வச்சிருக்காங்க. இப்ப நீங்க இன்னைக்குமே தமிழ்நாட்டுல களரி சொல்லிக் கொடுக்கறதுக்கு அந்த அடிமுறை அடிவரிசைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாத்தியார்கள்ல இல்ல அவங்களுடைய வாத்தியார்கள், இப்ப சொல்லிக் கொடுக்கறவங்களுடைய அவங்களுடைய வாத்தியார்கள் இவங்க பல பேர் வந்து நாடார்களா தான் இருப்பாங்க. தமிழர்கள் நாடார் சமூகத்திற்கு அதுல ஒரு பெரும் பங்கு இருக்கு, அதை தக்க வைக்கிறதுல. ஒவ்வொரு சமூகமும் ஒவ்வொரு விஷயத்தை தக்க வச்சிருக்கு. அதுல நாடார்கள் இந்த போர்க்கலைகளை வந்து பெரிய அளவுல தக்க வச்சிருக்காங்க. நைஸ். இப்ப கடைசியா ஒரு விஷயங்க, இப்ப நிறைய புத்தாஸ்ன்ற பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சது கௌதம புத்தர் தான் எல்லாருக்கும் தெரியும். பட் அவங்கள பத்தி நிறைய புத்தாஸ் இருக்காங்க. அதுல ஒரு புத்தா தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து இவர் இல்லையா? அப்படிதான் அவங்க பாக்குறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் புத்தர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆள் மட்டும், அவங்க ஒரு ஆளையும் புத்தர்னு எடுத்துக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து அத்தனை பேருமே அவங்க புத்தான்னு தான் சொல்லுவாங்க. பூதா அப்படின்னா அதாவது வந்து ஒவ்வொரு இந்த இதை அறிவை கொடுக்கறதுக்காக, பேசிக்கலி வந்து அறிவை கொடுக்கறதுக்காக வரக்கூடிய பீயிங்ஸ் அப்படிங்கிறது அவங்களோட பார்வை. அந்த பார்வையில போதி தர்மரையும் ஒரு புத்தாவா அவங்க கருதுவாங்க. போதி தர்மருக்கு நிறைய பெரிய பெரிய சிலைகள்லாம் இருக்கு. சீனர்கள் வாழக்கூடிய பல நாடுகள்லயும் அவரை வந்து வழிபடுறாங்க. ஐ திங்க் சோ மலேசியால ஒரு சிலை இருக்கு. சைனீஸ் பேஸ்டா இருக்கும். இன்னைக்கு வந்து தமிழ் இருக்கிற இடத்துல வந்து போன ஒரு ஆளு அங்க வந்து ஒரு சிலையா வச்சு ஒரு சாமி மாதிரி கும்பிட்டு இருக்காங்க. ஒரு சிலை இல்லைங்க, பல சிலை நிறைய இடங்கள்ல இருக்கு. சைனான்னு சொன்னா உலகத்துக்கு உடனே நீங்க சைனீஸ் டெம்பிள்ஸ்க்கு நிறைய பேர் நீங்க நான் வந்து மலேசியா போனப்ப சைனீஸ் டெம்பிள்ஸ் விசிட் பண்ணேன். அங்க சைனீஸ் டெம்பிள்ஸ்ல ஒரு 3 முக்கியமான புத்தாஸ் வச்சிருப்பாங்க. அது அந்த புத்தால ஒரு புத்தா வந்து போதி தர்மர். சோ முக்கியமா எல்லாத்துலயும் அங்க வச்சுட்டு இருப்பாங்க. சைனான்னு எடுத்துக்கிட்டா டக்குன்னு நம்மளுக்கு நீங்க சைனீஸ் வாழக்கூடிய எந்த ஊர் நாட்டுக்கும் போங்க, அவங்க ரோட்டுக்கு ரோடு ஒரு சிலை வச்சிருப்பாங்க. அந்த ஒரு அந்த நம்ம ஒண்ணும் இல்லைங்க, நம்ம மூலக்குத்து விநாயகர் இருக்குல்ல, அதே கான்செப்ட் அங்க இருக்கும். நீங்க மூளை குத்துற இடத்துல எல்லாம் பாருங்க, சைனீஸ் வாழ்ற பகுதிகளில் அங்க ஒரு சின்ன சிலை இருக்கும். முச்சந்தியில எல்லாத்துலயும் ஒரு சிலைன்னு வச்சிருப்பாங்க. குட்டியா ஒரு சிலை வச்சு அங்க சாமி கும்பிட்டு இருப்பாங்க, ஊதுபத்தி ஏற்றி வச்சிருப்பாங்க. அதுலயும் போய் பாருங்க, சில இடங்கள்ல போதி தர்மருடைய சிலை இருக்கும். நான் ஒரு 2-3 இடங்கள்ல பாத்திருக்கேன். அதிகமா நான் பார்த்தது மலேசியால சீனர்கள் அதிகமா வாழக்கூடிய பகுதிகளில் இதை நீங்க பார்க்கலாம். போதி தர்மர் அது சைனால மூளைக்கு மூளை பார்க்கலாம். எக்கச்சக்கம்.
அதான் சொல்றேன்ல, யூஎஸ்பி ஒரு கண்ட்ரி யோசிச்சா நமக்கு வர்றது வந்து பாத்தீங்கன்னா, சைனான்னு யோசிச்சா நம்மளுக்கு சில்க் வரதில்ல, சிக்கன் ரைஸ்லாம் ஞாபகம் வருதில்ல. குங்ஃபூ தான் நிறைய படம் மூலியமா வருது. ஆனா அந்த ஒரு அடையாளமே இங்க இருந்து போன ஒருத்தரால கத்துக் கொடுக்கப்பட்டிருக்குன்ற ஒரு பெரிய பெருமை. அதனால இன்னைக்கு இல்ல இந்த இன்னொன்னு episodeல பேசுறோம். அதுல இன்னொரு கிளாரிட்டி கொடுக்கணும். ம். இவர் போறதுக்கு முன்னாடி அங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் இல்லையே நம்ம சொல்ல முடியாது. இருந்திருக்கும். அவங்கயும் அவங்களுக்கு வே ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் இருந்துச்சு. பட் இவர் கொண்டு போய் கொடுத்தது வந்து அந்த ஷாவ்லின் குங்ஃபூன்னு சொல்றாங்கல்ல, இன்னைக்கு ஷாவ்லின் ஷாவலின் குங்ஃபூ குங்ஃபூ. அதோடைய ஃபவுண்டிங் ஃபாதரா நம்ம சொல்லல, அவங்களே அவங்களே சொல்றதுதான். புரியுதுங்களா? சோ ஷாவ்லின் குங்ஃபூவோட ஃபவுண்டிங் ஃபாதர் யாருன்னா தாமோ தான். இவர் தான். ஸோ இவர் தான் வந்து ஷாவ்லின் குங்ஃபூங்கிற அந்த முறையை கொண்ட. இன்னொன்னு ஷாவ்லின் குங்ஃபூக்கும் களரி பயிட்டுக்கும் அடிமுறைக்கும் நிறைய நெருக்கங்கள் இருக்கும். நீங்க பார்க்கலாம். கராத்தே அது கொஞ்சம் மாடர்னான ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ். ஜூடோ, கராத்தே எல்லாம் கராத்தேலாம் கொஞ்சம் மாடர்னைஸ்டு ஃபார்ம் ஆஃப் இது. இப்ப இருக்கிற பிரசன்ட் டே மாடர்ன் குங்ஃபூவும் கொஞ்சம் மாடர்னைஸ்டு வெர்ஷன் தான். பட் ஷாவ்லின் குங்ஃபூங்கிறது கொஞ்சம் பழமையான வெர்ஷன். ஸோ ட்ரைனிங்ல இருந்து எல்லாமே வேற மாதிரி கொஞ்சம் இருக்கும். கொஞ்சமா மாறும். அது சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்க்குள்ள இருக்கு ஒவ்வொரு கலைக்கும். ஸோ அதுதான் விஷயம். ஓகே, மிக்க நன்றி பாரி. நன்றி.